கிடையாது. இந்த சூரிய ஸ்டாலின் ஆட்சியில வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. எங்கேயாவது தனிமையா போனாலும் ரவுடி ஆட்சி தான் நடக்குதே தவிர, நாங்களால தனியா போய் வர முடியல. நாங்க போய் எது கேட்டாலும் எங்களுக்குன்னு அவங்க எதுவுமே பெண்கள் போய் எது கேட்டாலும் செய்ய மாட்டாங்க. கட்சி சார்பில் போய் கேட்டா எல்லாம் செய்யறாங்க. தனிப்பட்ட முறையில போய் கேட்டா செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்புறம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க கட்சியில இருந்தா அவங்க கட்சிக்காரங்களுக்கு மட்டும்தான் வேலை போட்டு தருவாங்க. இப்ப எங்க வீட்டுல வந்து கணவர் இறந்துட்டாரு. கணவர் வந்து சூசைட் பண்ணாங்க. ஆனா வந்து ஊர்க்காரங்களா சேர்ந்துதான் வந்து அதை வந்து அடக்கம் பண்ணாங்க. அதான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து அந்த அந்த அரசாங்கம் வந்து இந்த அமைச்சர் முதலமைச்சர் இந்த ஆட்சியில இருக்கவங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு வந்து எங்க வீட்டுக்காருக்கு இன்னும் இறப்பு சான்றிதழ வாங்கி தரல. கேட்டா கவுன்சிலர்ல கேட்க சொன்னாங்க. அதிக லஞ்சம் கேட்கல, தர மாட்டேங்கிறாங்க. லஞ்சத்தை நினைச்சுக்கிட்டு எங்களுக்கு தர மாட்டேன்றாங்க. நாங்க வீட்டுக்காரர் இல்லாம கணவனை இழந்துட்டு நாங்க இப்படி இருக்கோம் போல 2 பெண் வந்து வச்சிருக்கோம். அதாவது அந்த டிஎம்கே கட்சியில இருக்கவங்களுக்கு நல்ல வசதியா இருக்காங்க. அவங்க வீட்டுல உள்ளவங்க வேலைப்படுத்த வந்திருக்காங்க தவிர எங்க கணவரை இழந்துட்டு 2 பெண்களும் வச்சிருக்கோம். எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே செய்யல, எதுவுமே கொடுக்கல. 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்கல. கணவர் இறந்ததுக்கு அந்த காசு தரல, எதையுமே தரல. கணவனால் இறந்தப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு வீட்டுக்கு ஒருத்தங்க வேலை போட்டு தரணும்னு சொன்னாங்க, அது தரல. சப்போஸ் இப்ப எங்களுக்கு வந்து கணவர் இறந்துட்டாரு அதனால வந்து வேலை போட்டு தரணும்னு சொன்னாங்க, அதுவே தரல. ஆனா வந்து டிஎம்கே கட்சியில இருக்கிறவங்களுக்கு மட்டும் போட்டு தர்றாங்க. அது என்ன சட்டம் இப்ப என்ன நடக்குது? ஆனா இந்த அரசு வந்து ரவுடி ஆட்சியா இருக்கு.